அன்புமணியை அங்கீகரித்தது தவறு என ராமதாஸ் முறையிட்டுள்ளார். அன்புமணி தரப்புக்கு அங்கீகாரம் அளித்ததை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. தலைவர் பதவியில் இல்லாத ஒருவருக்கு சின்னத்தை அங்கீகரித்தது தவறு என்றும் ராமதாஸ் மேல்முறையீடு செய்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் தலைமையில ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதுல ராமதாஸ் தன்னோட பேரன் முகுந்தனை கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சாரு. இதுக்கிடையில அதுல கடுமையா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு அன்புமணி. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையில பூசல்கள் அதிகமாச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வீட்டுல அவர் துப்ப பக்ஸ் வச்சாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 நாளைக்குள்ள விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அன்புமணிக்கு ஒரு கொடுத்திருந்தாரு, ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அந்த 10 நாள் கழிச்சு அவர் எந்த விதமான பதிலும் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில மேலும் 10 நாள் நீட்டிக்கும். அதாவது கடந்த 10ஆம் தேதி வரை அவருக்கு கெடு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கட்சியோட நிலைப்பாடு, அவர் என்ன பண்ண போறாரு, எது பண்ண போறாரு, உடனே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான அறிக்கைகள்ல குறிப்பிட்டு கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில 11ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திச்ச ராமதாஸ் என்ன சொன்னாங்க, கட்சியோட அடிப்படை பொறுப்பு பதவியிலிருந்து சகலமும் அவர் நீக்கப்படுறதாக அறிவித்த ஒரு சூழ்நிலையில இது பாமக வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதனை அடுத்து நேற்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பு என்ன பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழ சின்னத்தையும் அதே மாதிரி பாமக கட்சி உரிமையையும் கொடுத்ததுன்னு சொல்லி அவரோட வழக்கறிஞர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் அதை அளிச்சிருந்தது. இந்நிலையில இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல ராமதாஸ் தரப்பானது மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கு. அதுல அன்புமணி தரப்புக்கு அங்கீகாரம் அளித்ததை எதிர்த்து தற்போது தேர்தல் ஆணையத்துல ராமதாஸ் தரப்புல இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குதுங்க. அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது தொடர்பாகத்தான் இந்த மனுவானது அளிக்கப்பட்டிருக்குது. தலைவர் பதவியில் இல்லாத ஒருவருக்கு சின்னம் மற்றும் அங்கீகாரத்தை வழங்கியது ஏற்புடையதல்ல தற்போது ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்கள் தரப்புல பல மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளதுன்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உரிய விசாரணை மற்றும் நடைமுறையை பின்பற்றாமல் அனுப்பிய கடிதத்தை, அதாவது தேர்தல் கமிஷன் அனுப்பிய கடிதத்தை வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லிதான் தற்போது ராமதாஸ் தரப்பானது பதிலில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரூபி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.